ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெந்தய குழம்பு ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வெந்தய குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது கூட 1 ஸ்பூன் கிட்ட ஆயில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1.5 ஸ்பூன் கிட்ட உளுந்தம்பருப்பு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆயில் கூட அதுக்கப்புறம் இது கூட கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கிட்ட இது கூட நம்ம கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட 1.5 ஸ்பூன் கிட்ட துவரம் பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் அந்த ஹீட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இது கூட வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய் தூள்லாம் நான் இதுக்கு சேர்த்துக்கல, வரமிளகாய் தான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு 7லேருந்து 8 வரமிளகாய் கிட்ட ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆயிலே கொஞ்சம் நேரம் நல்லா அது ஹீட் ஆகட்டும். அடுத்து நம்ம இது கூட 1 ஸ்பூன் கிட்ட வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது கூட திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா ஹீட் ஆகட்டும். இதோட கலர் நல்லா மாறும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம ஆயிலே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 கொத்துக்கிட்ட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ஆயிலே நல்லா வறுப்படும் போது இந்த பருப்போட வாசனை எல்லாம் சூப்பராக இருக்கும். நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூளை சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமும் திரும்ப அது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. அதோட கலர்லாம் நல்லா மாறிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கிட்ட நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் இப்போ கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட கடுகு உளுந்தம் பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறம் இது கூட நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 2 கொத்துக்கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறம் திரும்ப ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுத்து நம்ம இது கூட சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அதை லைட்டாக கட் பண்ணிவிட்டு கூட இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம சின்ன வெங்காயம் போட்டு தான் செய்யணும். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் கிட்ட புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. புளி கரைசல் சேர்த்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம இது கூட மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் கிட்ட மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். நெல்லிக்காய் சைஸ் கிட்ட புளி எடுத்துகிட்டு அதை கரைச்சிட்டு நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா இப்போ ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொஞ்சம் நேரம் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா இந்த மசாலா நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் மசாலா பவுடராக தான் நுணுக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம். நம்ம இப்போது பவுடராக சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி அதோட பவுடரை இது கூட ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ திரும்பவும் ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பவுடராக போட்டால் நம்மளுக்கு கட்டி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் பேஸ்ட்டாக நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிட்டே நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாம். இதோட வாசனை நல்லா வரும். அந்தளவுக்கு நல்லா நம்ம இதை கொதிக்க வச்சுக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியான வெந்தய குழம்பு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.